வேலைக்கு போலனா சோறு யார் போடுவாங்க, உனக்கு என்ன நீ சாமியாரு, உனக்கு யாராவது போடுறாங்க, எங்களுக்கு யார் போடுவாங்க, எல்லாம் கம்பு சுத்தி இருக்காங்க. ஐயா கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறதேங்கய்யா இருந்து என்ன, உங்க வாழ்க்கைய நீங்க டிசைன் பண்ணணுங்கய்யா. பி யுவர் ஓன் பாஸ். உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுங்க. இப்ப என்ன, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாமி, சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறுறதுக்கு கஷ்டம் சாமி. அப்ப என்ன பண்ணு, ஒரு வருஷம் ப்ராஜெக்டா மாத்திக்கோங்க. இந்த வருஷம் 2026க்கு இந்த ஃபுல் இயர் இதான் என் ப்ராஜெக்ட். மெதுவா ஒரு சுயதொழில் தொடங்குவேன். அதுல நல்லா என்னுடைய காலை ஊனிக்கிட்டு பவுண்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு வேலைக்கு போறத மெதுவா குறைப்பேன். இன்னொருத்தருக்கு வேலை செய்யறத குறைச்சி இந்த வருஷ கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன். ஐயா நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பதை, நம்ம வாழ்க்கைனா நம்முடைய தினசரி நம்ம 24 மணி நேரம் தாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைனா வெறும் உங்களுடைய பெரிய முடிவுகளான கல்யாணம், குழந்தை பெத்துக்கிறது, வீடு வாங்குறது, இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய 24 மணி நேரம் உங்க வாழ்க்கைங்கயா. உங்க வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டா என்ன வாழ்க்கை? சற்றே கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. உங்களுடைய 24 மணி நேரத்தை ஒரு மாச சம்பளத்துக்காக, சரி நீங்க 24 மணி நேரம் வேலைக்கு போறத 8 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மேஜர் எனர்ஜெட்டிக்கான பிரைம் டைம், நீங்க அவேரா கான்சியஸா ஆக்டிவா இருக்கிற உங்க பிரைம் டைமை இன்னொருத்தட்ட கொடுத்து விட்டீங்கன்னா, அவங்க டிசைன் பண்றாங்கன்னா, உங்க லைஃப்ல எப்படி உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்? நீ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறன்னா நீ ஃபெயிலியர் தான்.